வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர். தமிழக அரசின் உரையை ஆளுநர் அப்படியே வாசிப்பாரா என கேள்வி. அமலாக்கத்துறை சோதனைக்கும் டெல்லி பயணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சென்னை திரும்பிய அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. சிந்துவெளி புதிருக்கு விளக்கமளிக்கும் அமைப்புக்கு $1 மில்லியன் பரிசு. மேலும் 2 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதல்வர் நிகழ்ச்சியில் மாணவிகளின் கருப்பு நிற துப்பட்டாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு பாஜக கண்டனம். பணியில் இருந்த போலீசார் தேவைக்கு அதிகமான எச்சரிக்கையுடன் செயல்பட்டதால் நிகழ்ந்ததாக காவல்துறை தரப்பு விளக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக சண்முகம் தேர்வு. திமுகவால் தான் கட்சிக்கு வெளிச்சம் கிடைத்ததாக கூறுவது அதீத வார்த்தை என பேட்டி. மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க விதிமுறைகளை அறிவித்தது மாவட்ட நிர்வாகம். மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்கள் இணையதளத்தில் முன்பதிவு செய்ய அழைப்பு. ஒளிமயமான எதிர்காலத்திற்காக பாஜகவுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். டெல்லி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி வேண்டுகோள். சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டம் மாநகர பேருந்துகளிலும் இன்று முதல் அறிமுகம். சீனாவில் இருந்தும் பரவும் வைரஸ் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. கைதான ஞானசேகரன் மீது பாய்ந்தது குண்டர் தடுப்புச் சட்டம். கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த சிறுவனை பார்க்க மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு காவல்துறை நோட்டீஸ். குஜராத் மாநிலம் போர் பந்தரில் பயிற்சியின் போது விபத்தில் சிக்கிய கடலோர காவல்படை ஹெலிகாப்டர். 2 பைலட்டுகள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. நீண்ட நாள் காதலியை மணந்தார் செஸ் வீரர் கால்சன். ஓஸ்லோ நகரில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம். கால்பந்து வீரர் மெஸ்ஸிக்கு அமெரிக்க அரசின் உயரிய விருது பிரசிடென்டியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் என்ற விருது வழங்கி கௌரவிப்பு. டெஸ்ட் தொடரில் வென்ற ஆஸ்திரேலிய அணிக்கு ஆலன் பார்டர் மட்டும் கோப்பையை வழங்கியதால் சர்ச்சை. கவாஸ்கரும் இணைந்து வழங்கியிருந்தால் பொருத்தமானதாக இருந்திருக்கும் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் விளக்கம். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் நிலவும் பரபரப்பான அரசியல் சூழலில் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்த பிறகு இன்றைய கூட்டம் நிறைவடையும். அதன்பின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் கூட்டத்தொடரை நடத்துவது என முடிவு செய்யப்படும். கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த முறை தமிழக அரசு தயாரித்துக் கொடுத்த உரையை ஆளுநர் அப்படியே வாசிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. டெல்லி சென்றிருந்த அமைச்சர் துரைமுருகன் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இலாக்கா சம்பந்தமாக டெல்லி சென்று வந்ததாக கூறினார். மேலும் அமலாக்கத்துறை சோதனைக்கும் இந்த டெல்லி பயணத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என திட்டவட்டமாக குறிப்பிட்டார். சிந்துவெளி எழுத்து வடிவ நாகரிகம் குறித்து விளக்கம் அளிக்கும் அமைப்புக்கு $1 மில்லியன் பரிசாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக கலையரங்கில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கு தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய அவர் மேலும் 2 அறிவிப்புகளை வெளியிட்டார். சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு. ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயர்ல ஒரு ஆய்வறிக்கை அமைக்க $2 கோடி நல்கை வழங்கப்படும் என்பது 2வது அறிவிப்பு. கல்வெட்டியல் ஆய்வாளர்கள், நாணயவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இது 3வது அறிவிப்பு. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் நிகழ்ச்சியில் மாணவிகளின் கருப்பு துப்பட்டாவை அகற்றக்கூடிய சம்பவம் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தனது எக்ஸ் தள பதிவில் திமுகவுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்றும் என்ன செய்வது என்று தெரியாமல் நம்பிக்கையற்றவர்களாக உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது எவ்வகை எதேச்சதிகாரம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பாஜக மூத்த தலைவர் ராஜாவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெண்கள் துப்பட்டாவை எடுன்னு சொல்லுவீங்களா? அப்ப சூடிதார் கம்மீஸ் கருப்புல போட்டுன்னு வந்தா சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லுவாரு? இவர்களுடைய சிந்தனையே அழுகிய சிந்தனைங்கிறதுக்கு இது உதாரணம்.
இதனிடையே கருப்பு நிற துப்பட்டாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. அங்கு பணியில் இருந்த காவலர்கள் தேவைக்கு அதிகமான எச்சரிக்கையுடன் செயல்பட்டதால் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி அவ்வாறு நிகழாவண்ணம் இருப்பதற்கு சென்னை காவல்துறையினருக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரத்தில் நடந்த 24வது மாநில மாநாட்டில் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யும் பணி நடைபெற்றது. அப்போது மாநில குழு உறுப்பினர்கள் 80 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்கள் 80 பேரும் சேர்ந்து புதிய மாநில செயலாளராக சண்முகத்தை தேர்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவால் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளிச்சம் கிடைத்தது என்பது அதீத வார்த்தை என்று கூறினார். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசமற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறதே தவிர ஏதோ திமுகவுடைய வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல. இதனிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பொறுப்பேற்றுள்ள சண்முகத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் உழைத்ததற்காக கடந்த ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் விருதை சண்முகத்திற்கு தமிழக அரசு வழங்கியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் சண்முகத்திற்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை அடுத்த திருப்போரூர் முருகன் கோயில் உண்டியலில் தவறி விழுந்த ஐபோன் மீண்டும் அந்த பக்தரிடமே வழங்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சி கொடுக்கின்ற ஆட்சி, எடுக்கின்ற ஆட்சி அல்ல. அதேபோல் கடந்த காலம் கிள்ளி கொடுக்காத ஆட்சி, இந்த ஆட்சி அள்ளி கொடுக்கின்ற ஆட்சி. ஆகவே நிச்சயமாக அந்த செல்போன் உரியவருக்கு கொண்டு செல்வதற்குண்டான தீர்வு எட்டப்பட்டு விட்டது. ஐபோனை தருமாறு கோரிக்கை விடுத்த பக்தரிடம் உண்டியலில் விழுந்த அனைத்தும் முருகனுக்கே சொந்தம் என அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சரின் இந்த அறிவிப்பு சம்பந்தப்பட்ட பக்தருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான விதிமுறைகளை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் வருகிற 14ஆம் தேதியும், பாலமேட்டில் 15ஆம் தேதியும், உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் 16ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்த 3 போட்டிகளிலும் கலந்து கொள்ள இருக்கும் மாடுபிடி வீரர்கள் ஆன்லைனில் தங்களது பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று காளைகளுக்கான பதிவுகளையும் ஆன்லைனில் பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்தவர்களின் சான்றுகள் சரிபார்க்கப்பட்ட பின் தகுதியான நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் பதிவிறக்கம் செய்ய இயலும் என்றும், டோக்கன் பதிவிறக்கம் செய்த நபர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு விளையாட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவர் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதேபோல் காளைகளை பொறுத்தவரை 3 கிராமங்களில் ஏதாவது ஒரு கிராமத்தில் மட்டுமே போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் இருந்து பரவும் வைரஸ் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். WHO, ICMR போன்ற பல்வேறு நிர்வாகங்களோடு தொடர்பு இருக்கிறோம். அந்த மாதிரி இந்த சைனாவிலிருந்து ஏதாவது புதிய வைரஸ் தொடங்கி அது உலகம் முழுக்க பரவுதுன்னு சொன்னா நாம இங்க தயார் நிலையிலேயே ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சகமும் நமக்கு அறிவுறுத்தும். நாமும் அதுக்கு தயார் நிலையிலே. உத்தரப்பிரதேச மாநிலம் சாஹிபாபாத் பகுதியிலிருந்து டெல்லியின் நியூ அசோக் விஹார் வழித்தடத்தில் புதிய நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் சாஹிபாபாத் RRTS நிலையத்திலிருந்து புதிய அசோக் நகர் RRTS நிலையத்திற்கு நமோ பாரத் ரயிலில் பயணம் மேற்கொண்டு சக பயணிகள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இதற்கிடையே டெல்லி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி, டெல்லி மற்றும் டெல்லி குழந்தைகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக மக்கள் பாஜகவுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டம் இன்று முதல் மாநகர பேருந்துகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. தற்போது மெட்ரோ ரயில் சேவையில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த அட்டையை அடுத்த கட்டமாக மாநகர பேருந்துகளிலும் பயன்படுத்தும் விதமாக ஸ்வைப்பிங் மெஷின் கொடுக்கப்பட்டு இன்று முதல் பரிவர்த்தனை தொடங்க உள்ளது. விரைவில் மின்சார ரயில்களில் பயன்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்துள்ளது. சிறப்பு புலனாய்வு குழு பரிந்துரையின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஞானசேகரன் மீது 3 முறை குண்டர் சட்டம் பதியப்பட்ட நிலையில் 4வது முறையாக மீண்டும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் 1 வருடம் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு போலீசார் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த சிறுவனை நடிகர் அல்லு அர்ஜுன் மருத்துவமனைக்கு சென்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து அல்லு அர்ஜுன் வீட்டிற்கு சென்ற ராம்கோபால்பேட்டை போலீசார் சிறுவனை பார்க்க மருத்துவமனை செல்லக்கூடாது என நோட்டீஸ் அளித்துள்ளனர். அதையும் மீறி மருத்துவமனைக்கு செல்ல விரும்பினால்
இதனால் ஏற்படும் பின் விளைவுகளுக்கு அல்லு அர்ஜுன் தான் பொறுப்பு எனவும் காவல்துறை எச்சரித்துள்ளது. இதனிடையே நீதிமன்ற உத்தரவுப்படி சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் ஆஜராகி நடிகர் அல்லு அர்ஜுன் கையெழுத்திட்டார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் சகோதரரும் பன்முக கலைஞருமான கங்கை அமரன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரையில் படப்பிடிப்பு ஒன்றில் பங்கேற்ற அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக மதுரை அழைத்துச் செல்லப்பட்டார். இதேபோல் சென்னை கோடம்பாக்கம் மருத்துவமனையில் நடிகர் பிரபுவுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். குஜராத் மாநிலம் போர்பந்தரில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதில் 2 பைலட்டுகள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பயிற்சியின் போது நிகழ்ந்த இந்த விபத்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் விபத்துக்கான காரணங்களை கண்டறிய விசாரணை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். போபால் யூனியன் கார்பைடு ஆலை நச்சுக் கழிவுகளால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்ற உறுதியை மத்திய பிரதேச அரசு அளிக்க உத்தரவிடக் கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போபால் ஆலை நச்சுக் கழிவுகளை பீதாம்பூர் சுத்திகரிப்பு மையத்திற்கு கொண்டு செல்ல எதிர்ப்புகள் எழுந்து வரும் நிலையில் ஜபல்பூரைச் சேர்ந்த சமூக அமைப்பு இவ்வாறு மனு தாக்கல் செய்துள்ளது. நார்வேயைச் சேர்ந்த நம்பர் 1 செஸ் வீரர் மேக்னஸ் கார்ல்சன் தனது நீண்ட நாள் காதலியான எல்லா விக்டோரியாவை திருமணம் செய்து கொண்டார். ஆஸ்லோ நகரில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் இவர்களின் திருமணம் நடந்துள்ளது. கார்ல்சன் பங்கேற்கும் சர்வதேச போட்டிகளில் எல்லா விக்டோரியா தொடர்ச்சியாக வந்த நிலையில் இருவரும் தற்போது திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் மெஸ்ஸிக்கு பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் என்ற உயரிய விருதை அமெரிக்க அரசு வழங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் பைடன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மெஸ்ஸியால் பங்கேற்க முடியவில்லை என தெரிகிறது. பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருதை பெற்ற முதல் கால்பந்து வீரர் மெஸ்ஸி என்பது குறிப்பிடத்தக்கது. பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் வென்ற ஆஸ்திரேலிய அணிக்கு பரிசுக் கோப்பை வழங்கிய போது கவாஸ்கரை அழைக்காதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தொடரின் பெயரே கவாஸ்கரை அடிப்படையாக கொண்டிருக்கும் நிலையில் வெற்றி கோப்பையை ஆலன் பார்டர் மட்டும்தான் கமின்ஸிடம் வழங்கினார். இதற்கு கவாஸ்கர் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் ஆலன் பார்டர் மற்றும் சுனில் கவாஸ்கர் இருவரையும் மேடையில் ஏறச் சொல்லியிருந்தால் அது பொருத்தமானதாக இருந்திருக்கும் என்பதை தாங்களும் ஒப்புக்கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி பெற்றது. வெலிங்டனில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை 44வது ஓவரில் 178 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. தொடர்ந்து ஆடிய நியூசிலாந்து 27வது ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர். தமிழக அரசின் உரையை ஆளுநர் அப்படியே வாசிப்பாரா என கேள்வி. அமலாக்கத்துறை சோதனைக்கும் டெல்லி பயணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சென்னை திரும்பிய அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. சிந்துவெளி புதிருக்கு விளக்கமளிக்கும் அமைப்புக்கு $1 மில்லியன் அமெரிக்க பரிசு. மேலும் 2 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதல்வர் நிகழ்ச்சியில் மாணவிகளின் கருப்பு நிற துப்பட்டாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு பாஜக கண்டனம். பணியில் இருந்த போலீசார் தேவைக்கு அதிகமான எச்சரிக்கையுடன் செயல்பட்டதால் நிகழ்ந்ததாக காவல்துறை தரப்பு விளக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக சண்முகம் தேர்வு. திமுகவால் தான் கட்சிக்கு வெளிச்சம் கிடைத்ததாக கூறுவது அதீத வார்த்தை என பேட்டி. மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க விதிமுறைகளை அறிவித்தது மாவட்ட நிர்வாகம். மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்கள் இணையதளத்தில் முன்பதிவு செய்ய அழைப்பு. ஒளிமயமான எதிர்காலத்திற்காக பாஜகவுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். டெல்லி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி வேண்டுகோள். சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டம் மாநகர பேருந்துகளிலும் இன்று முதல் அறிமுகம். சீனாவில் இருந்தும் பரவும் வைரஸ் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. கைதான ஞானசேகரன் மீது பாய்ந்தது குண்டர் தடுப்புச் சட்டம். கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த சிறுவனை பார்க்க மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு காவல்துறை நோட்டீஸ். குஜராத் மாநிலம் போர்பந்தரில் பயிற்சியின் போது விபத்தில் சிக்கிய கடலோர காவல்படை ஹெலிகாப்டர். 2 பைலட்டுகள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. நீண்ட நாள் காதலியை மணந்தார் செஸ் வீரர் கார்ல்சன். ஆஸ்லோ நகரில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம். கால்பந்து வீரர் மெஸ்ஸிக்கு அமெரிக்க அரசின் உயரிய விருது.
பிரசிடென்டியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் என்ற விருது வழங்கி கௌரவிப்பு. டெஸ்ட் தொடரில் வென்ற ஆஸ்திரேலிய அணிக்கு ஆலன் பார்டர் மட்டும் கோப்பையை வழங்கியதால் சர்ச்சை. கவாஸ்கரும் இணைந்து வழங்கியிருந்தால் பொருத்தமானதாக இருந்திருக்கும் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் விளக்கம். இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.